ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய அன்பு பெரியது தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு நீர் எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தருகிறதற்காக நன்றி. என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகளை ஆளுகின்ற விசுவாசம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதருடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டாராம். இஸ்ரவேலருக்குள்ளேயும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கலன்னு சொன்னாராம். அந்த நபரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய விசுவாசத்துல எந்த இடத்துல சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 8:5 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 100க்கு அதிபதி அப்படிங்கிற ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன செஞ்சாரா, வந்தாரா. 100க்கு அதிபதி அப்படின்னா என்ன பதவி அப்படி சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் ரோமர்களுக்கு கீழாக இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்களை ரோமர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரோமர்களுடைய படைப்பிரிவு, இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த இராணுவ வீரர்கள்ல உள்ள ஒரு படைப்பிரிவுக்கு தலைவர். அந்த போர் சேவகர்கள்ல ஒரு 100 பேருக்கு ஒரு தலைவர் உண்டு. அந்த 100 பேருக்கு தலைவராக உள்ள ஒருவர் தான் யாரு, 100க்கு அதிபதி. அவர் இஸ்ரவேல் மக்கள் கிடையாது, தேவனை அறிந்தவர் கிடையாது, அந்த உடன்படிக்கையில் உள்ள மனிதரும் கிடையாது.
இஸ்ரவேல் நாட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யூத மக்களுக்கு மேல் அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு இடத்துல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா? 5வது வசனம் பாருங்க. இயேசு கப்பர் நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவரை சொஸ்தமாக்குவேன் என்றார். இதே சம்பவம் லூக்கால போடப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த 100க்கு அதிபதி இஸ்ரவேல் மக்கள் மேல பிரியம் உள்ள ஒருத்தரா. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு அவர் ஒரு ஜெப ஆலயத்தை என்ன செஞ்சாரா? கெட்டி கொடுத்தாரா. அதை கெட்டி கொடுக்கணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. அதை நேசிச்சதுனால, தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவர் அங்க என்ன செய்கிறார்? கட்டி கொடுத்திருக்கிறார். அவர் வந்து யூத மக்களை ஆளுகின்ற ஒரு படைப்பிரிவில் இருக்கிற ஒருவர், தலைவராக இருக்கின்ற ஒருவர். அவர் நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை தான் வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்க முடியும்? வர வச்சிருக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? அந்த அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒருவர் மக்கள்ல ஒருவரை கூப்பிட்டா அவங்க என்னதான் செய்யணும்? போகதான் செய்யணும். 2வது, அவர் அந்த யூத மக்களுக்காக நிறைய காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். ஜெப ஆலயத்தங்க என்ன செய்திருக்கிறார்? கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த எந்த காரியங்களையும், தான் செய்த செயல்களையோ, தன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையிலேயோ 100க்கு அதிபதி யார்கிட்ட வரல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வரல. நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். சொன்னா நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது, போகவும் கூடாது. நம்ம செயல்களின் அடிப்படையில நம்ம போகணும்னு சொன்னா நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கும்? நம்ம செயல்களின் மேல இருக்கும். சிலுவையில் அவர் செஞ்ச செயல் மேல நமக்கு என்ன செய்யாது? வராது. ஒருவர் விசுவாசத்துல பலப்பட வேண்டும் என்றால் அவர் யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். நான் இந்த செயல்களை எல்லாம் செய்திருக்கிறேன், இல்லை நான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறேன், இவ்வளவு காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தேவன் கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தாழ்மையாக, நான் எந்த இடத்தில் இருந்தாலும், நான் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் முன்னாடி நான் எப்படிதான் போகணும்? தாழ்மையாக தான் போகணும். ஏன்னா தாழ்மையுள்ளவர்கள் கிருபை என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்ம செயல்களின் அடிப்படையில அவர் அந்த கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு என்ன செய்யல? தரல. ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லோருமே எப்படிதான் இருந்தாங்களா? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா தான் இருந்தாங்களா. நாம வேணா நம்முடைய செயல்களை நமக்கு பெருசா தெரியலாம். நான் இந்த செயலை செய்யல, நான் பாவம் செய்யல, நான் அவங்கள மாதிரி அநியாயம் பண்ணல, நான் பொய் சொல்லல, நான் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கல, நம்ம வேணா நினைக்கலாம். ஆனா தேவனோட பார்வையில எல்லா மக்களும் எப்படி இருந்தாங்களா? பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருந்தாங்களா. எதனால இந்த பாவம் வந்தது? உலகத்துல படைச்ச முதல் மனிதன் எதற்குள்ளாக செல்லுகிறார்? பாவத்திற்குள்ளாக செல்லுகிறார். அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படிதான் வருது? பாவ இயல்பில் வருகிறது. இந்த இடத்துல அந்த பாவமானது மனிதனையும் தேவனையும் அங்க என்ன செய்கிறது? பிரிக்கிறது. இந்த தடையை போக்குவதற்காக, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, அவருடைய உறவில் சேர்த்து கொள்வதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? மனிதராக வந்தார். ரோமர் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அவர் என்ன செய்யல? இறங்கி வரல. நாம் பாவிகளாய் இருக்கும்போது, நாம் சத்துருக்களாக இருக்கும்போது, அவருக்கு எதிரிகளாக இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தாரா.
அவர் சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காக ஒரு விலை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம செயல்களால இல்லை, நாம அன்புள்ளவர்களாக இருந்ததினால் அவர் அந்த செயலை என்ன செய்யல. ஏன்னா அவரை அறியாமல் தான் நம்ம இருந்தோம், அவருக்கு எதிரிகளாக தான் நம்ம இருந்தோம். அவரை அறியாமல் இருக்கும் போதே அவர் நம் மீது என்ன செஞ்சிருக்கிறாரு? அன்பு செய்திருக்கிறார். நாம் நல்லவர்கள் அப்படிங்கிறதுனாலயோ, நாம் அன்புள்ளவர்கள் அப்படிங்கிறதுனாலயோ அவர் அங்க ரத்தம் என்ன செய்யல? சிந்தல. அவர் நல்லவராக இருந்தார், அவர் அன்புள்ளவராக இருந்தார். அதனால அங்க நமக்கு ஒரு விலையை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இந்த கிருபைய அவர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இலவசமாக கொடுத்திருக்கிறார். இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த கிருபைக்குள்ள நீங்க போறது, கிருபை அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, ஏசு கிறிஸ்து தான் கிருபை. அடிமையாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தின் மூலம் மீட்டு எடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபைக்குள்ள நீங்க போகணும்னு சொன்னா எந்த செயல்களின் அடிப்படையில் நீங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நான் இவ்வளவு வேதம் வாசிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இத்தனை காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன், இத்தனை ஊழியம் செய்திருக்கிறேன், எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல? அப்படி நீங்க என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? அப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குது? உங்க செயல்கள் மேல. நான் இதை செய்கிறேன், நான் இத்தனை காரியங்களை செய்கிறேன், நான் இத்தனை ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் சுகம் வரல? இல்லை, எனக்கு சுகம் கிடைத்து விடும். இப்படி அதை அவர் என்ன செய்யல? கொடுக்கல. எப்படி அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? இலவசமாக, கிருபையாக இந்த சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. சுகம் மட்டும் இல்ல, சிலுவையில நமக்கு தேவையான எல்லா விடுதலையும் மீட்பும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் இல்ல, இலவசமாக அவருடைய வாழ்வையும் நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்புல இவ்வளவு பெரிய அனுபவங்கள் இருக்கிறது. நம்ம செஞ்ச செயல்களின் அடிப்படையிலையும் நம்ம போக முடியாது, நம்ம தகுதியின் அடிப்படையிலையும் போக முடியாது. எனக்கு தகுதியே இல்லையே, நான் பாவியாக இருக்கிறேனே, என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தின் அடிப்படையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய ரத்தம் நம்மள என்ன செஞ்சிருக்குதா? பாவங்களற கழுவி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமே இல்லாமல் உங்களை மாற்றி இருக்கிறதுன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தை நம்மை குறித்து அப்படிதான் சொல்லுது. இயேசுவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நித்திய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா நாம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறோம். நான் எப்படி அவர்கிட்ட போறது? எனக்கு தகுதி இருக்குதா? எனக்கு போக முடியுமா? நான் அவரிடம் சென்றால் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? நீங்க சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது என்னால பெற்றுக்கொள்ள முடியுமானா அவருடைய வார்த்தையை நீங்க சந்தேகப்படுறது தான். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். அதுதான் என்னது? நற்செய்தி. எனக்கு இரக்கம் கிடைக்குமா? நீங்க குழம்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சிலுவையில என்ன காண்பிக்கப்பட்டிருக்கிறது? இரக்கம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில். ஏற்ற சமயத்துல என்ன அர்த்தம்? உங்களுக்கு எந்த இடத்துல அவருடைய கிருபை தேவைப்படுகிறதோ,
எந்த சூழ்நிலைகள்ல அவருடைய பலம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, எந்த இடத்துல தேவனுடைய தயவு உங்களுக்கு தேவைப்படுதோ, அந்த ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை, சகாயம் செய்யும் கிருபைனா உதவி செய்யக்கூடிய தேவனுடைய வல்லமை, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனுடைய ஆற்றல் அடையவும் தைரியமாக நம்ம என்ன செய்யணுமா? கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தடை சிலுவையில் என்ன செய்யப்பட்டு விட்டது? நீக்கப்பட்டு விட்டது. உங்க சூழ்நிலைகள்ல நீங்க தைரியமா தேவனுடைய தயவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்க சூழ்நிலைகள்ல நீங்க விசுவாசத்தோடு அங்க விடுதலையையும் சுகத்தையும் நீங்க பெற முடியும். உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவர் அதை கொடுக்கவில்லை. அதுக்குதான் அது பேர் என்னது? கிருபை. நம்முடைய செயல்களின் அடிப்படையில நம்ம அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. போகலாம். அப்படி நாம போகும்போது நம்முடைய நம்பிக்கை அந்த கிருபையின் மீது இல்லாமல் நம் பலத்தின் மீது இருக்கிறது. தேவன் மீது நம்பிக்கை இல்லாமல் நம் மீது நமக்கு அங்க என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. இந்த கிருபையை நீங்க எப்படி பெற முடியும்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறதன் மூலமா தான் நீங்க அதுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, அந்த கிருபைக்குள் செல்லும் ஸ்லாக்கியத்தை எதனால நம்ம பெற்றிருக்கிறோமா? நல்லா பாருங்க, உங்க கரங்கள்ல உள்ள வேதத்துல இருந்து பாருங்களேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை எதன் மூலமா பெற்றிருக்கிறோம்? நீங்க செய்யற செயல்களின் மூலமாக போட்டிருக்குதா? நம்முடைய தகுதியின் அடிப்படையில போட்டிருக்குதா? விசுவாசத்தின் மூலமாக. என்ன விசுவாசம்? அவர் சிலுவையில் நமக்கு என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறதன் மூலமா தான் அந்த கிருபைக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். உங்களுடைய சரீரத்துல உங்களுக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறது. அந்த பலவீனத்துல உங்களுக்கு அங்க கிருபை தேவைப்படுகிறது. அந்த கிருபைக்குள்ள, அந்த சுகத்திற்குள்ள நீங்க எப்படி செல்ல முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. உங்க கையின் பிரயாசங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது. உங்க கடன் பிரச்சனைகள் மாறி அங்க தேவனுடைய தயவும் அவருடைய ஆசீர்வாதமும் அங்க தேவைப்படுது. அந்த கிருபைக்குள்ள நீங்க எப்படி செல்ல முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. அவருடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை சுத்தி சுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். இந்த சமாதானம்ங்கிற கிருபைக்குள்ள நீங்க எப்படி போக முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. உங்க செயல்களின் மூலமாக நீங்க அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அவர் செஞ்சதை விசுவாசிக்கல. நீங்க யார் செஞ்சதை விசுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க? நாம் செய்ததை விசுவாசிக்கிறோம். இதுல நம்ம யாரு செஞ்சதை இப்ப விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம் செய்ததை விசுவாசிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் இந்த செயல்களை செய்கிறேன், அவருக்காக நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில இந்த கிருபைக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதுக்காக இது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அவரோடு நான் இணைந்திருக்கும் போது, அவரை நான் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளும் போது இயல்பாகவே இந்த நல்ல செயல்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதற்காக தான் அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆனா இதன் அடிப்படையில் அந்த சுகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அந்த கிருபையை முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தேவை தாழ்மை. தேவனிடத்தில் நம் செயல்களை கொண்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தாழ்மையாக, நான் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி, என்ன செயல்களை செய்து முடித்திருந்தாலும் சரி, அவருக்காக என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, இல்லை இல்லை,
அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு தாழ்மையாக நான் அதை விசுவாசிக்கிறது தான் அந்த கிருபைக்குள் செல்லும் வழி. 100க்கு அதிபதி அவர் செஞ்ச செயல்களின் அடிப்படையில் அங்க என்ன செய்யல, போகல. அவர் நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருக்க முடியும், வரவழைத்திருக்க முடியும். ஆனா அவர் அதை என்ன செய்யல, பயன்படுத்தல. அங்க என்ன நடக்குது பாருங்களேன். மத்தேயு 8:7 வசனத்திலிருந்து. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் வருகிறேன், உன் வீட்டுக்கு நான் என்ன செய்றேன், வருகிறேன். அதை கேட்ட உடனே இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அங்க அந்த உடன்படிக்கையின் கீழே இல்ல. 100க்கு அதிபதி ஒரு புறஜாதியார். அந்த சமயம் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யப்படல, சிந்தப்படல. அந்த ரத்தம் தான் எல்லோரையும் ஒன்றிணைத்திருக்கிறது. அந்த செயல் அவர் இன்னும் என்ன செய்யல, செஞ்சு முடிக்கல. அதனால இங்க 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் என்ன கிடையாது, பாத்திரன் அல்ல. அடுத்து ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றார் பாருங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் ஒரு வார்த்தை நிற்கின்ற இடத்துல இருந்து சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சொஸ்தமாயிருவான். அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு கீழே நான் சொல்றத கேட்கறதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. நான் ஒரு சில கூட்ட மக்களுக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன். நான் ஒருவனை வா என்றால் அவன் என்ன செய்யணும், வரணும். நான் போன்னு சொன்ன அவன் என்ன செய்யணும், போகணும். அதிகாரம் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும். அவர் மறைமுகமாக அங்க என்ன சொல்கிறார், உங்களுடைய அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன். வந்துதான் என்ன தொடணும்னு, என் வேலைக்காரனை தொடணும்னு அவசியம் இல்லை. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த நோய் என்ன செய்யும், கீழ்ப்படியும். உம்முடைய அதிகாரத்தை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரம்னா என்ன தெரியுமா, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹெச்எம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அங்க டீச்சர்ஸும் மாணவர்களும் என்ன செய்யணும், கேட்கதான் செய்யணும். நாம ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம், அந்த அதிகாரம் என்ன சொல்லுதோ நம்ம என்னதான் செய்யணும், கேட்கதான் செய்யணும். நம்ம காரண காரியத்தை அங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய அதிகாரத்துல அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரம்னா என்னங்கிறத 100க்கு அதிபதி அங்கு புரிந்து கொள்ளுகிறார். எனக்கு கீழே இருக்கிற ஒருவனை நான் வா என்றால் அவன் வரணும், நான் போன்னு சொன்னா அவன் என்ன செய்யணும், போகணும். அது போல அந்த அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த நோய் என்னதான் செய்யணும், போய் தான் ஆகணும். எப்படிப்பட்ட விசுவாசம்! அவர் சரீர பிரகாரமாக அவர் ஆதாரம் தேடவில்லை. அங்க அவர் ஆதாரமாக எதை வைத்திருக்கிறார், அவரிடமிருந்து வரும் ஒரு வார்த்தை. இதுதான் விசுவாசம். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கல. தேவனுடைய வார்த்தைனா என்ன, வாசிக்கலாம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருக்குதா, தேவனாய் இருந்தது. உங்க கைகளில் வைத்திருக்கின்ற வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளுமை திறன் உண்டு இல்லையா, அது போல தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஆளுமை திறன் உண்டு. யாரோட ஆளுமை திறன் தெரியுமா, தேவனுடைய ஆளுமை திறன்.
நான் மறுபடி சொல்றேன், அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய இயல்பு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவருடைய சுகம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள அதை நீங்க விசுவாசிக்கும் போது அந்த பலன் உங்க சரீரத்துல நீங்க பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தேவனுடைய இயல்பும் அதிகாரமும் வல்லமையும் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே எப்படி இருக்குதா? தேவனாய் இருக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், குணமானீர்கள் அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ள சிலுவையில் இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம் இருக்கிறது. நீங்க எந்த நோயில இருந்தாலும் சரி, எந்த உறுப்பு மரித்து போயிருந்தாலும் சரி, எந்த எலும்புகள் நெளிஞ்சிருந்தாலும் சரி, வளைஞ்சிருந்தாலும் சரி, அதை நேராக்குகிற உயிர்ப்பிக்கிற சுகம் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. ஏன்னா அதை சொன்னவர், அதை செய்தவர் மனிதன் அல்ல, தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் வேற, அவர் வார்த்தை வேற கிடையாது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய நடுவில் வந்து ஒரு வார்த்தை சொன்னா நீங்க அதை எப்படி பார்ப்பீங்க? விசுவாசத்தோட பார்ப்பீங்க இல்லையா? அதே போல அவருடைய வார்த்தை, அவர் சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ, அவர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அது அவர் சொன்னது. அவர் உங்களுக்கு கொடுத்த வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க இயேசு கிறிஸ்துவா பாருங்க, உங்களால விசுவாசிக்க முடியும். நம்ம அவர் வேற, அவர் வார்த்தை வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கைவிடல, நம்ம தான் அவரை விட்டு விலகி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். எதனால் அங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு? அந்த அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். அங்க நூற்றுக்கு அதிபதி மாதிரி நாமளும் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிற இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு வார்த்தையை பேசினாரோ அது பேசுகின்ற இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம், கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தாராம். சாத்தானுக்கு நம் மீது இருந்த அதிகாரம், நம்முடைய வாழ்வின் மீது, நம்முடைய சரீரத்தின் மீது இருந்த அதிகாரத்தை அவர் சிலுவையில் என்ன செஞ்சுக்கிட்டாரா? உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவன் மேல் அவர் என்ன செஞ்சிட்டாரா? வெற்றி சிறந்துட்டாரா. தீமையான காரியம் எதுவும் தேவனிடத்துல இருந்து என்ன செய்யல? வரல. அவர் பெற்ற அந்த வெற்றியை இப்ப யாருக்கு கொடுத்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளவும் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த முடியாது. அவை நோய் அப்படிங்கிற ஒரு வலிய, ஒரு வேதனைய, ஒரு பிரச்சனைய உங்க சரீரத்துல கொடுத்திருந்தானா, நீங்க அதை எதிர்த்து நிற்கும் போது, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை மேற்கொள்ற இடத்துல யாரு தான் வச்சிருக்கிறா? நம்மளதான் வச்சிருக்கிறாரு. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அடிமையிலிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி 3வது நாள் எப்பொழுது அவர் உயிர் தெழுந்தாரோ அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? எழுப்பப்பட்டிருக்கிறோம். எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? உட்காரவும் செய்வேன்னு சொல்லப்பட்டிருக்கா? வாசிங்க. உட்காரவும் செய்தார். உன்னதங்கள்ல அவரோடு கூட நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். ஆனா நம்ம இருக்கிறது எங்க இருந்துகிட்டு இருக்கிறோம்? பூமியில தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். பிரச்சனைக்கு மத்தியில தான் இருக்கிறோம். அப்ப இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் நம்மை உட்காரவும் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகிறதற்கு முன்னால் நாம் அடிமைகளாக இருந்தோம், கட்டுகளுக்குள் இருந்தோம். இருளின் அதிகாரம் நம்மை மேற்கொண்டிருந்தது. அதிலிருந்து நம்மை மீட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் நமக்கு அங்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட இயல்பையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய வல்லமையையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்போ இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ, வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதான அந்த ஆவி, அதோட இயல்பு என்னவா? அவரோடு கூட உன்னதங்களில் இருக்கின்ற இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி பூமியில இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரு? நோயை பார்த்து இது இப்படிதான் இருக்கும்னு ஏற்றுக்கொண்டாரா? அதை அப்புறப்படுத்தினாரா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு, உன் சுகத்தை பெற்றுக்கொள், உன் பார்வையை பெற்றுக்கொள், எழுந்து நட, எழுந்து வா, இறையாதே, அமைதலாயிரு. சூழ்நிலைகளை ஆளுகிறவராக அவர் இருந்தார். சூழ்நிலை அவரை ஆளுகை செய்யல. அதே அதிகாரம் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னதங்களில் அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்வையும் அவருடைய இயல்பையும் அந்த அதிகாரத்தையும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். 100க்கு அதிபதி அததான் சொல்றாரு. எனக்கு கீழே இருக்கிறாங்க, நான் வான்னு சொன்னா என்ன செய்வாங்க? வருவாங்க. நான் போன்னு சொன்னா என்ன செய்வாங்க? போவாங்க. அதே அதிகாரம் இப்ப நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோய், இந்த பலவீனம் என்னை விட்டு போகட்டும்னு சொன்னா அது என்னதான் செய்யணும்? போய்தான் ஆகணும். ஏன்னா அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோயை அவர் சிலுவையில் ஜெயித்திருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த அதிகாரம் தெரியாததுனால அந்த நோய் நம்ம கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருக்குது. உங்க குறைவுகள் உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறைவாக்கி இருக்கிறாரு. உன்னதங்கள் அவரோடு நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த குறைவுகள் நிறைவாகிறதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? உங்க அதிகாரத்தை எடுத்து விசுவாசத்தோடு பேசணும். என்ன பேச சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தோட சாவியே இப்ப யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அந்த சாவியை வாங்கி கையில வச்சுக்கிட்டு எனக்கு இதை எப்ப திறந்து தருவீங்கன்னு யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? தேவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த சாவிய உன்கிட்ட தானே தந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சத்தியத்தை அறிந்து கொள், அந்த விடுதலை நீ என்ன செஞ்சிருவ? பெற்றுக்கொள்ளுவாய். சாவி என்கிட்ட தான் இருக்குங்கிற சத்தியத்தை நான் என்ன செஞ்சுக்கணும்? அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல என்ன செய்யும்? கட்டப்பட்டிருக்கும். உங்களுக்கு பதில் தேவன் அதை கட்ட மாட்டார். அந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டு நம்ம கையில அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். கட்டுறதுன்னா என்ன? உங்க நோயை நீங்க கட்டும் போது அந்த வல்லமை அதை கட்டும். தேவனுடைய வல்லமை உங்க சார்புல செயல்பட்டு அதை என்ன செய்யும்? கட்டும். உங்க சுகத்தை நீங்கள் கட்டவிழ்க்கும் போது அந்த சுகம் அங்க என்ன செய்யும்? வெளிப்படும்.
உங்க கட்டுகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டும் போது அது அங்க என்ன செய்யப்படும்? கட்டப்படும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்டவிழ்க்கும் போது அது என்ன செய்யப்படும்? கட்டவிழ்க்கப்படும். அப்ப கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நாம யாரை கட்டவிழ்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கல? அப்படி அவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. அதிகாரம்னா இதுதான். நீங்க கட்டுனா அது என்னதான் செய்யணும்? கட்டப்பட வேண்டும். நீங்க கட்டவிழ்த்தால் அது என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய அதிகாரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன செய்யணுமா? கட்ட வேண்டுமா? மலையை பார்த்து பேசணுமா? அது எதுவா இருந்தா, என்ன மலையாக இருந்தாலும் சரி, அது நோய் வடிவில் இருக்கலாம், பிரச்சனைகள் வடிவில் இருக்கலாம், குடும்ப உறவுகள் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், வேற எந்த பிரச்சனையில நீங்க இன்னைக்கு கலங்கி நின்று கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த மலையை பார்த்து உன்னை நான் கடலில் தூக்கி எறிகிறேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? கட்டுகிறீர்கள். அந்த மலை போய் தான் ஆகணும். அந்த அதிகாரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜா காலத்துல ஒரு முத்திர மோதிரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முத்திர மோதிரம் அப்படின்னா ராஜாவுடைய ஒப்புதல்னு அர்த்தம். அந்த முத்திர மோதிரத்தை காமிச்சா போதும் எல்லாமே அங்க நடக்கும். அது ராஜா சரி என்று ஒப்புதல் கொடுப்பதற்கு சமம். ராஜாவுக்கு இணையான அதிகாரத்தை பெற்றது அந்த முத்திரை மோதிரம். நம்ம கையிலேயும் ஒரு முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோய்களையும் பேய்களையும் ஜெயித்த நாமம். அந்த திருடன் உங்க வாழ்க்கையில சுகத்தை திருட முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை திருட முடியாது, உங்க சமாதானத்தை திருட முடியாது. முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வெற்றியை அவன் திருட முடியாது. அவனை எதிர்க்க சொல்லி யார சொல்லி இருக்கிறாரு? நம்ம கையில சொல்லி இருக்கிறார். நம்முடைய வல்லமையில இல்ல, முத்திரை மோதிரத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வளத்தையும் கொடுத்து நம்மை அந்த இடத்துல பேச சொல்லுகிறார், அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லுகிறார். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அழுது புலம்பி நான் இதெல்லாம் செய்யறேன், தேவன் இன்னும் கேட்கல, தேவன் மேலே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். எதனால? சத்தியத்தை அறிந்து கொள்ளாததினால். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண வாழ்வு இல்ல. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் அந்த தயவையும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுதினமும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இந்த உலகத்தை முடிச்சோம் நான் போனேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அவர் என்ன செய்யல, தரல. இயேசுவின் நாமத்தினால ஒருத்தரை தூக்கி விட்டாங்க, என்ன செய்வாங்க? எழுந்து நடப்பாங்க. அந்த அதிகாரம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த நோய் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டுதான் ஆகணும், அந்த குறைவுகள் நிறைவாகதான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சாட்சி ஒன்று சொல்றேன். நமக்கு இந்த சத்தியம் தெரிஞ்ச ஒரு சகோதரி தான். அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல டாக்டரால முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு சிலரோட நம்பரை எங்களுக்கு வாங்கி தந்தாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி தந்தாங்க. அப்போ நாங்க அவங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களோட நம்பரை கொடுங்க, நாங்க பேசுறோம்னு சொல்லி சொன்னோம். அதுல ஒரு பொண்ணு விஷம் சாப்பிட்டுட்டா. உலகத்தின் பார்வையில் அது முடியாது. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் நாங்கள் ஃபோன் பண்ணால் அதை எடுக்க கூட அவங்க என்ன செய்யலை. ஏன்னா அது அந்த பொண்ணு பிழைக்க மாட்டா அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான். அந்த பொண்ணோட அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தோம். நீங்க பார்க்கிறது டாக்டர் சொன்னது, உங்க பொண்ணு இப்ப இருக்கிற நிலைமை இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் நிஜம். ஆனா இதுல நற்செய்தி என்னன்னா,
உங்களுடைய மகள் நீங்க இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மேற்கொள்ளுகின்ற ஒரு சுகம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் உங்க பொண்ணுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். பாதியில வருகின்ற மரணம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. திருடன் அங்க என்ன செய்ய வரா? திருட வரா. மேற்கொள்ளுகின்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் தழும்புகளால உங்க பொண்ணு சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. சுகம் சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ரிப்போர்ட்ல நீங்க எதை நம்பினாலும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. டாக்டர் சொல்றதையும் உங்க சொந்தக்காரங்க சொல்றதையும் நீங்க ஏற்றுக்கிட்டா அதையும் நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. இல்ல தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்னு சொன்னா நீங்க அதை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. தேவ வல்லமை அங்க உங்க பொண்ணோட ரிப்போர்ட்டை என்ன செஞ்சிரும்? மாற்றிவிடும். கொஞ்சம் எங்களுக்காக ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகார ஜெபம். இப்ப இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இயேசுவின் நாமத்தினால அங்க ஜெபிக்கும் போது அந்த மரணத்தை கொண்டு வர்ற சாத்தாங்க என்னதான் செய்யணும்? போய்தான் ஆகணும். ஏன்னா சிலுவையில் அவனுடைய அதிகாரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? புரிந்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பொண்ணிற்காக அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு விலை கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்னோட சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல நாம் எல்லாம் அவருடைய சொத்து. அந்த சொத்து மேல சாத்தான் வந்து என்ன செய்ய முடியாது? கை வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தை கொண்டு வருகின்ற சாத்தானே, உன்னை நான் வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகார ஜெபத்தை செஞ்சு அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயும் இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது. அந்த உறுப்புகளுக்குள், அந்த சரீரத்துக்குள் அங்க விஷம் இருக்கிறதற்கு அதிகாரம் இல்லை. அந்த விஷம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லி அதிகார ஜெபம் செஞ்சு அவங்களுக்கு விசுவாச அறிக்கைகளை சொல்லி கொடுத்தோம். இயேசுவின் வாழ்வு அந்த பொண்ணுடைய குடல் பகுதிகளுக்குள் செயல்படுகிறது. மூச்சு திணறல், அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அவளுக்காக என்ன செஞ்சிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. நுரையீரலுக்குள்ள இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது. இதெல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துல அவ என்ன செஞ்சிருவா? நினைவு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க உங்க சொந்தக்காரங்க பக்கத்துல போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. டாக்டர் சொல்றதை கேட்டு அழக்கூடாது. அழுகை முதல்ல என்ன செய்யுங்க? விடுங்க. அவரை விசுவாசிக்கும் போது அவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். கொஞ்ச நேரத்திலே போன் வந்துட்டு அவளுக்கு என்ன வந்துருச்சு? சுய நினைவு வந்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுநாளே அவளுக்கு அந்த ஆக்சிஜன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க. அவ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமாக அதில் அவள் சுகத்தை பெற வாய்ப்பே கிடையாது. உலக பிரகாரமாக அவங்களுடைய உறவினர்கள் டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மை, அது பொய் கிடையாது. ஆனா அந்த மரணத்தை கட்டுகின்ற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுகத்தை கட்டவிழ்க்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. இத தெரிஞ்ச நாம எப்படி மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியும்? இல்லையா? இந்த சத்தியத்தை எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம்? அவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்திருக்கிறார். அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு. அவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் கை நீட்டுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் கட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நிச்சயமா நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை இங்க வந்து கேட்கிற ஒரு சகோதரி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அத்தனை பேரோட நம்பரை வாங்கி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? சத்தியம் தெரியும். இப்ப சொல்லுங்க, சூழ்நிலை நம்மை ஆள முடியுமா? நாம் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக அவர் படைத்திருக்கிறாரா? நாம தான் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 2 விஷயம் தான் பார்த்தோம். தேவனிடத்தில் வரும் பொழுது தாழ்மை மிகவும் முக்கியம். நாம் செஞ்ச செயல்களின் அடிப்படையிலையோ, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் இவ்வளவு பக்தியா இருக்கிறேனே, இவ்வளவு நேர்மையா இருக்கிறேனே, இந்த வார்த்தைகளை இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே, நான் இவ்வளவு அறிக்கை செய்கிறேனே, இதன் அடிப்படையில நான் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கிருபையாய் அவர் சிலுவையில என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை விசுவாசத்தின் மூலமா தான் உள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். 2வது, விசுவாசியாக நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
நம்ம பூமியில எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்துல என்ன செய்யும்? கட்டப்படும். எதை பூமியில் நாம் கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்துல என்ன செய்யப்படும்? கட்டவிழ்க்கப்படும். உன்னதங்களில் அவரோடு கூட நாம என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இயல்பையும் அவருடைய வாழ்வையும் அவர் கொடுத்த அதிகாரத்தையும் இந்த பூமியில நாம பயன்படுத்துகிறோமா? அதுதான் கேள்வி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. பாவிகளாய் நாங்கள் இருக்கும் பொழுதே எங்களை தேடி வந்து அன்பு செய்த தெய்வம் நீர். நாங்கள் நல்லவர்களாக இருப்பதினால் அல்ல, நாங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பதினால் நீர் எங்களை தேடி வரவில்லை. நீர் அன்பாக இருந்தீர். நீர் அன்பாக இருந்து கொண்டிருக்கிறீர். நீர் நல்லவராக இருந்து கொண்டிருக்கிறீர். அதனால் எங்களை நீர் அன்பு செய்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய செயல்களின் அடிப்படையில் நாங்கள் உம்மிடத்தில் வர முடியாது. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபை இலவசமாக கொடுத்திருக்கிறீர். எங்கள் மேல் பாராட்டி இருக்கிற இரக்கம் இலவசமாய் நீர் பாராட்டி இருக்கிறீர். எங்களுடைய செயல்களின் மூலம் அதை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. அது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா. நாங்கள் எத்தனை பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு செயல்கள் நாங்கள் செய்தாலும், எவ்வளவு பலவீனமாக நாங்கள் இருந்தாலும், அதன் அடிப்படையில் நீர் எங்களை பார்க்கவில்லை. அதன் அடிப்படையில் நாங்கள் உம்மிடத்தில் வர முடியாது என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலை எங்களை ஆளுகிறதாக இல்லை, நாங்கள் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக எங்களை நீர் படைத்திருக்கிறீர். கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுடைய அதிகாரங்களை, துரைத்தனங்களை சிலுவையில் நீர் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறீர். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை எங்கள் கரங்களில் நீர் கொடுத்திருக்கிறீர் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எப்படி 100க்கு அதிபதி நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ் சேவகம் செய்ய ஆட்கள் உண்டு. ஒருவனை நான் போவென்றால் அவன் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான் என்று அதிகாரத்தை அவர் அறிந்து கொண்டு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று விசுவாசித்தாரோ, அதுபோல நாங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த நோய் எங்கள் சரீரங்களை விட்டு செல்லதான் வேண்டும். அதற்கு இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. எங்கள் குறைவுகள் எங்கள் வாழ்வை விட்டு போகத்தான் வேண்டும். அந்த குறைவுகள் எங்கள் வாழ்வில் இருக்க வேண்டிய அதிகாரம் இல்லை. இருளின் கட்டுகள், பயம், மரண பயம், கசப்பு, கோபம், இது எங்களை மேற்கொள்ள முடியாது. அதற்கு அதிகாரம் இல்லை. அது போ என்றால் அது போக வேண்டும். அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. உங்களுடைய ஒவ்வொருவர் சரீரத்திற்கும் ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படி கேன்சர் நோய் இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படி உறுப்புகள் செயல்படாமல் இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படி உறுப்புகள் மரித்து போயிருக்கும், பலவீனமாக இருக்க முடியும்? Thank you Lord. Praise the Lord. Thank you Jesus. இயேசு என்ற நாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே
ஒவ்வொருவரது சரீரத்திலும் உள்ள பலவீனம், கேன்சர் நோய், உறுப்புகளை முடக்கி வைத்திருக்கின்ற, கை கால்களை செயல்பட விடாமல் முடக்கி வைத்திருக்கின்ற, எலும்புகளை வளைத்து வைத்திருக்கின்ற, சிந்தனைகளை கட்டி தற்கொலை எண்ணத்தை கொடுக்கின்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு புடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சீராக செயல்படட்டும். ஒவ்வொருவரது சரீரத்திலும் அமிலங்கள், அதுல உள்ள ஹார்மோன்கள் எந்தெந்த அளவு சுரக்க வேண்டுமோ நார்மலாக அது சுரக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய நுரையீரல் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய எலும்புகள், உங்களுடைய இரத்த ஓட்டங்கள், மூளை நரம்புகள், கர்ப்பப்பை, கிட்னி, முட்டு எலும்பு, முதுகு எலும்பு, கண்கள் இயேசுவின் நாமத்தினால் வல்லமையுள்ள ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதே உங்களுடைய சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க முழு விடுதலையையும் பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.